வணக்கம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தேன், மதுரையில் ஒருத்தவன் அவன் யாருன்னு தெரியல, உமாபதி அப்படின்னு சொல்லிட்டு பிசியோதெரபி டாக்டர் திவாகரை பற்றி தப்பாக பேசியும், அது மட்டும் இல்லாமல் பிசியோதெரபி சிகிச்சை முறைகளை தப்பாகவும் அந்த உமாபதின்றவன் பேசியிருந்தான். அவனுக்கு பக்கவாதம் வந்தால் அவனுக்கு தெரியும் பிசியோதெரபின்னா கைகால் அமுக்கிறதா அப்படின்னு. திருப்பி சொல்ல வரை உமாபதி எச்சரிக்கிறேன், என்னை பற்றி பொது கருத்துக்களை பேசு, தேவையில்லாமல் மருத்துவத்துறை இழுத்துனா உனக்கு என்ன தெரியும்? உமாபதி நீ யாரு? நான் நினைக்கிறேன் 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் நீ மதுரைக்குள்ள. இங்கேருந்து மெட்ராஸில் போய் அதில் அந்த சேனல் என்னை வச்சு இன்டர்வியூ எடுத்து கம்மியான காசுல அந்த பையனுக்கு நான் கொடுத்தேன். ஓகேங்களா, ஒரு யூடியூப் சேனலில். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவே இல்லாமல் அவங்க ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக இவனை வச்சு எடுத்திருக்காங்க. ஏண்டா உமாபதி உனக்கு என்ன தெரியும்? பிசியோதெரபி பற்றி என்னமோ மசாஜ் பண்ணுறாங்களா, கைகால் அமுக்குறோம்ன்றாங்களா? நீ ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பேசுவியா? இதே 6 மாதம் 1 மாதத்துக்கு முன்னாடி நம்மளை பற்றி பெருமையாக பேசினா உமாபதிக்கு மரியாதை கெட்டு போயிடும். புரியுதா? முதல்ல உனக்கு படிப்புனா என்னன்னு தெரியுமாடா? ஏண்டா பிசியோதெரபி என்பது +2 முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதணும். ஓகேங்களா, டிஷ்யூ மேனிபுலேஷன், அதுக்கப்புறம் வந்து நர்வ் கிளைடிங், டெண்டான் கிளைடிங், ஸ்ட்ரெச்சிங், ஸ்ட்ரென்தனிங், இதுதான்டா பிசியோதெரபி. கைகால் நம்பிக்கை விடுறது. நாளைக்கு உனக்கு பக்கவாதம் வந்தாலோ அல்லது உங்கள் வீட்டில் குடும்பத்தில் யாருக்காவது பக்கவாதம் வந்தாலோ அப்போ என்னன்னு தெரியும்டா பிசியோதெரபி. தேவையே இல்லாமல் மசாஜ்னு சொல்லியிருக்க, உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். உமாபதி என்ற நபருக்கு மரியாதை கெட்டு போயிடும். பிசியோதெரபி கைகால் அமுக்கிற வேலை, அந்த வேலை, இந்த வேலை ஏண்டா? பிசியோதெரபின்றது ஒரு நல்ல துறை, அதில் செட்டில் ஆகி ஓகேங்களா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அதை விட்டுவிட்டு இன்டர்வியூவில் வந்து தப்பாக சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்க, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொதுமக்களே, பிசியோதெரபி நல்ல துறை, இதில் நிறைய வருமானம் செய்யலாம். இதுலேயே நல்ல வருமானம் செஞ்சு பெரிய லெவலுக்கு வரலாம். ஓகேங்களா, ஒரு நோயாளிக்கு கம்மியாக ஃபீஸ் வாங்குறது 500 ரூபா. ஒரு நோயாளிக்கு வாங்கினா ஒரு நாளைக்கு 10 நோயாளியை பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபா கிடைக்கும். அது நேர்மையான உழைப்பு. ஓகேங்களா, ஸோ நோயாளிகளோட வருமான சூழ்நிலை, அதாவது பொருளாதார சூழ்நிலையை கொண்டு நாங்கள் எல்லாருக்கும் கம்மியாக வாங்குறோம். அது மட்டும் இல்லாமல் பிசியோதெரபி சிகிச்சை முறைன்றது மசாஜ் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிஷ்யூ மேனிபுலேஷன், மசில் மேனிபுலேஷன், அதாவது வேணும்னே உமாபதி அவன் என்ன தொழில் பார்க்குறான்னு எனக்கு தெரியல. வேணும்னே இந்த மாதிரி வந்து ஒரு ஹையஸ்டான ப்ரொபஷனை பற்றி பேசி அவன் வியூஸ் வாங்கி இதெல்லாம் இவனுக்கு ஒரு பொழப்புன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இவனையும் உட்கார வச்சு ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறான் பாருங்க, அது அவன் தாங்க பச்சை துரோகி. ஆனால் நீங்கள் சூப்பர்னு, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க வாங்கினேன்னு கூட 4 நாள் கொண்டு மெசேஜ் அமிச்சான். இப்போ கண்டென்ட்டுக்காக இவனை வச்சு நம்ம டாப்பிக்கை பேசி இவன் சேனலை டெவலப் பண்ண வைக்கிறான். அவன் உமாபதின்றவன் எவன் கூட எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் மதுரையில் எனக்கு பிச்சை வச்சு எடுக்கிறானா என்னன்னு தெரியல. இவன் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறான். திருப்பி சொல்ல வரேன் பொதுமக்களே, பிசியோதெரபி ஒரு மருத்துவத்துறை. ஓகேங்களா, அந்த மருத்துவத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்ல வரேன், இது வந்து ஒரு டாக்டர் படிப்பு. அது அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, இதுலேயே நல்லா சம்பாரிச்சிருக்கோம், இடம் வாங்கியிருக்கோம், வீடு கட்டியிருக்கோம். அடுத்த கட்ட ஸ்டெப் பிசியோதெரபி மருத்துவமனை கட்டுறதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. பக்கவாதம் வந்த நோயாளியும் வாதம் வந்த நோயாளியும் சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கோம். உமாபதியோ அல்லது அவங்க குடும்ப உறுப்பினருக்கோ பக்கவாதம் வந்து படுத்து படிக்க அப்போ போய் பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கிறப்ப அது மசாஜா சிகிச்சைன்றது அவனுக்கு தெரியும். திருப்பி சொல்கிறேன், எச்சரிக்கை செய்கிறேன் உமாபதியை. இந்த மாதிரி கீழ்த்தரமாக பேசினேன்னா பிசியோதெரபி சங்கங்கள் மூலியமாக திருப்பி சொல்கிறேன், சிகிச்சை முறையை பற்றி தப்பாக பேசினேன்னா உன் மேலே நாங்கள் கடுமையான ஆக்ஷன் எடுப்போம். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏண்டா உனக்குலாம் என்ன தெரியும்? திருப்பி சொல்ல வர்றேன், உனக்கோ அல்லது உன் பிள்ளைங்களுக்கோ அல்லது உன் மனைவிக்கோ பக்காவாதம் வந்துச்சுன்னா அப்போ பிசியோதெரபி டாக்டர்ஸ் வந்து சிகிச்சை அளிப்பாங்க. அப்போ அது மசாஜா சிகிச்சையான்றது உனக்கு தெரியும். மரியாதை கெட்டு போயிடும் தேவையே இல்லாமல் சிகிச்சை முறைகளை பற்றி பேசுறேன்னா. ஓகேங்களா, திருப்பி சொல்ல வர இது 5 வருஷம் படிப்பு. உமாபதி இப்படி பேசுறானே, அனாட்டமி, பிசியாலஜி, சைக்காலஜி, இப்படி நிறைய பாடத்திட்டங்களை கொண்டதுதான் பிசியோதெரபி மருத்துவம். இவனெல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து பிசியோதெரபியில் பாஸ் பண்ண சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். உமாபதின்றவனுக்கு என்ன தெரியும்? அவனெல்லாம் என்ன அவனுக்குலாம் இதெல்லாம் அடுத்த ஜென்மம் எடுத்து நீட் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி பிசியோதெரபி படிக்க சொல்லுங்க. அதில் ஒரு செமஸ்டர் அனாட்டமி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிசியோதெரபி என்பது ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். லேட்டஸ்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் அப்படின்னு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி அதுக்காக பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் கிடையாதா? பிஹெச்டி படிச்சாதாங்க டாக்டர் போடணும். எம்பிபிஎஸ்க்குமே டாக்டர்னு போட்டுக்கிறதுக்கு உரிமை கிடையாது. லேட்டஸ்ட்டாக தான் வந்து எம்பிபிஎஸ் வந்து ப்ரிஃபிக்ஸ் டாக்டர்னு போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்களே குறைந்தபட்ச காலங்களில் தான் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, மெடிக்கல் ஃபீல்டில் ஹையர் அத்தாரிட்டி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். ஓகேங்களா, பிசியோதெரபி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், எம்பிபிஎஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், டென்டிஸ்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். இதை பற்றி போதிய அறிவு இல்லாமல் விழிப்புணர்வு இல்லாமல் கண்டென்ட் கிடைக்கணுன்றதுக்காக தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. இதில் சொல்ல வரேன், திருப்பி சொல்ல வரேன், இது மருத்துவ சப்ஜெக்ட். அனாட்டமி, பிசியாலஜி, சைக்காலஜி, சோசியாலஜி, பீடியாட்ரிக்ஸு, நியூரியோ பீடியாட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபீடிக்ஸு, கார்டியாலஜி, பெத்தாலஜி இது மாதிரிலாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் கூட தெரியாது அந்த உமாபதின்றவனுக்கு.
ஸோ அவனுக்கு மரியாதை கெட்டு போயிடும். திருப்பி சொல்ல வரேன், படிப்பு என்னன்னு தெரியாம, அறிவே இல்லாம, இவனுக்கு அறிவு இருந்திருந்தா நான் டாக்டருக்கு படிச்சிருக்கலாம்ல. பிசியோதெரபி என்பது மருத்துவ படிப்பு, இதிலேயே நிறைய சமாளிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை விட்டுட்டு எந்த தள்ளியில் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கான் தர்பூசணி வந்து மெட்ராஸில். திருப்பி சொல்ல வரேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. மக்கள் கொடுத்த அன்பு ஆதரவுனால தான் நான் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சது பண்ணது. ஒருத்தர் வளர்ந்து வர்றான்றதுக்காக பொறாமையிலையும் கண்டென்ட்டுக்காக கண்டதையும் பேசுறாங்க பாருங்க. இவனுங்கெல்லாம் வாழ்க்கையில் எப்படி உருப்படுவானுங்கன்னு தெரியல. ஸோ பொதுமக்களே விழிப்புணர்வாங்க. திருப்பி சொல்ல வரேன், பிசியோதெரபி என்பது டாக்டர் படிப்பு. ஆக்சுவலாக இது ஒரு டாக்டர் படிப்பு. நீட் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க. பிசியோதெரபி என்பது மசாஜ் கிடையாது. பிசியோதெரபி என்பது திருப்பி சொல்லவில்லை, நரம்புகளை ஸ்ட்ரெச்சிங் செய்யும், நர்வ் ஸ்ட்ரெச்சிங், நர்வ் மொபிலைசேஷன், கிளைடிங், அதே மாதிரி டிஷ்யூ மேனிபுலேஷன், டிஷ்யூ கிளைடிங், ப்ராப்பர் சேஃப்டி, நியூரோ மஸ்குலர் ஃபெசிலிட்டேஷன், இதெல்லாம் என்னன்னே இந்த உமாபதின்றவனுக்கு தெரியாது. அதான் கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டென்ட்டுக்காக ஒரு பற்றி தப்பாக பேசுகிறவனுக்கு அவனுக்குன்னு சில வியாதிகள் வரும், உபாதைகள் வரும். அப்போ அவனை சிகிச்சை அளிக்க போகிறப்ப அவனுக்கு அப்போ தெரியும், ஆகா இந்த துறையை பற்றி இப்படி பேசிட்டேன்னு. இவனையும் உட்கார வச்சு ஒருத்தர் பேட்டி எடுக்கிறான். அவெல்லாம் பச்சை துரோகிங்க. ரொம்ப கம்மியான காசில் அண்ணாண்டேன்னு சொல்லிட்டு என்ன இன்டர்வியூ எடுக்க சொல்லி என்னையவே தப்பாக பேசுகிறான். ஓகேங்களா? ஸோ இது பொதுமக்களோட விழிப்புணர்வுக்காக.